மார்க்கத்துல நீங்க உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாவோ இல்ல நீங்க குருவாகவோ சந்தித்த நபர்கள், உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நட்பாக நீங்க பழகிய நண்பர்கள் பத்தி அவங்களுக்கும் அந்த டிவைன் ஹீலிங் அந்த மாதிரியான ஆற்றல்கள் இருந்ததா? இல்ல நீங்க புதுமையா உங்களுக்கு கிடைச்சதா? இல்ல, நான் நிறைய பெரியவங்களை சந்திச்சிருக்கேன். சில அனுபவங்களை பத்தி பேசலாம். எனக்கு சித்த மருத்துவத்தை முழுமையாக கைப்பற்றி கொடுத்தவர் வந்து அப்துல் மஜீது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முஸ்லீம் பெரியவர். அவர் புலவர்னு சொல்லுவாங்க. அவர் எந்த விதமான படிப்பறிவோ கல்வி பள்ளிக்கூடத்துக்கு போன அறிவு இல்லாதவர், படித்தவர் கிடையாது. ஆனால் அவருடைய சொந்த முயற்சியில் தமிழில், சமஸ்கிருதத்தில், உருதுல எல்லாத்துலேயுமே வந்து நல்ல புலமை உள்ளவர். இப்போ என் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் என்னுடைய தங்கை வந்து மூத்த தங்கச்சி 2 பேருக்கும் திருமணம் ஆயிடுச்சு. 3வது ஆள் மட்டும் இருந்தாங்க. அது படிச்சுட்டு இருந்துச்சு, எம்எஸ்சி படிச்சுட்டு இருந்துச்சு. படித்து முடிச்சிருந்ததுன்னு வச்சுங்களேன். வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தது. அதை வந்து யதார்த்தமாக விசாரித்தவர்கிட்ட சொன்னேன். அவர் தான் விசாரிச்சார், யதார்த்தமாக விசாரிக்கிறாரு. நான் இந்த மாதிரி 3வது தங்கச்சி இருக்கு, அது வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன், இந்த வாரம் வேலை கிடைச்சிடும் சொல்கிறாரு. அப்படியா ஐயான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அடுத்த வாரம் போகிறேன், அவர்கிட்ட மருந்து கேட்குறேன், வந்துட்டேன். 3வது வாரம் போகும்போது அவரே கேட்குறாரு, என்னப்பா வேலை கிடச்சிருக்கணுமே அப்படின்னு. ஆமையா கிடச்சிருச்சியா, சொல்ல மறந்துட்டேன்னு சொன்னேன். சரின்னு அது விட்டுருச்சார். திருப்பி ஒரு 2 ஆண்டு கழிச்சு திருப்பி அதே தங்கையை பற்றி விசாரிக்கிறார். இப்போ எங்கேப்பா இருக்கு, நல்லா இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. சென்னையில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறேன். அப்போ சொல்கிறாரு, திருமணத்துக்கு பார்த்துக்கிட்டு இருக்கேன், வயசாக இருக்குமே அப்படின்னாரு. ஆமாய்யா பார்க்குறோம், ஆனால் முழுமையான தேடல் இல்லாமல் இருக்கியா, இன்னும் வந்து அது சரி பற்றி நாங்கள் இன்னும் முடிவு பண்ண முடியல அப்படின்னு சொன்னேன். இந்த வாரம் மேரேஜ் ஆயிரும் சொல்கிறாரு. அப்படியா நல்லதுயான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நான் அவர்கிட்ட கேட்டுட்டு வந்துட்டேன், வேற ஒன்றும் இது பண்ணல. அடுத்த வாரம் மேரேஜ் ஆயிடுச்சு. நான் போகிறேன், மருந்து கேட்குறேன், வர்றேன், ஆனால் இதை பற்றி பேசலை. 3வது வாரம் போகிறேன். அவர் சொல்கிறாரு, மேரேஜ் ஆகிருக்கணுமே அப்படின்னு. ஆமாம் நான் சாரியா மன்னிச்சுக்கிங்க, நான் சொல்லலையா அப்படிங்கிறேன். இந்த அளவு தான் எனக்கு புரிதல் இருந்துச்சு. அப்போ என்ன, அவர் வந்து அந்த ஒரு வாரத்துக்குள்ளேயே திருமணம் முடிவாகி சிறப்பாக எளிமையாக முடிஞ்சிருச்சு. இந்த அளவு ஞானம் உள்ளவர் அவர். அவர் நிறைய பேருக்கு நிறைய விதமான ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காரு, மற்ற விஷயங்கள்லாம் செஞ்சுருக்காருங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் ஒரு நாள் கூட அதை பற்றி நான் கேட்டதே இல்லை. ஆனால் கடைசி நேரத்தில் அப்போ நான் சென்னை வந்துட்டேன். ஒரு 10 ஆண்டுகள் கழித்து நான் சென்னையில் அதுக்குள்ளே நான் இறைவழி மருத்துவம் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மருந்துகளும் கொடுத்து பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுங்களேன். அப்போ வந்து எனக்கு அவர் கோவிந்தசாமி ஐயா கூப்பிட்றாரு, இந்த மாதிரி ஐயா வந்து நீங்கள் வந்து பாருங்கள், அவர் பிரிஞ்சு போகிற நிலையில் இருக்கார், உணவு எடுக்கிறத நிறுத்திட்டாரு, யார்ட்டையும் பேசுறது இல்லை, ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு, கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னாரு. சரியான்னு உடனே கிளம்பி போகிறோம். போகிற வழியில் நண்பர் ஒருத்தர் கூட்டிகிட்டு போகிறேன், முருகேசன் ஒரு நண்பர், 2 பேரும் போகிறோம். போனால் என்னையை பார்த்த உடனே சிரித்தார், நானும் சிரித்தேன். சிரித்த உடனே அப்புறம் பேச ஆரம்பித்தோம். பேசிக்கிட்டே இருக்கோம், 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசியிருப்போம். அப்போ அவர் சொல்கிறாரு, அப்போ எனக்கு ஏதோ மருந்துகள் சொல்லித்தர முயற்சி பண்ணுறாரு. நான் சொன்னேன், ஐயா இதெல்லாம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, நான் தான் உங்கள்கிட்ட ஞான மார்க்கத்தை கற்றுக்கல அப்படின்னு. இல்லை உனக்கு தான் அது கிடைச்சிருச்சு அப்படின்னாரு. இல்லையா நான் உங்கள்கிட்ட முறையாக கற்றுக்கலையேங்கிறது மன வருத்தம் அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் வருத்தப்படாத, நான் உனக்கு சொல்லியிருக்க விஷயங்களை மட்டும் ஃபாலோ பண்ணு, உனக்கு உள்ள இருக்க இரையாற்றல் உனக்கு தேவையானது கொடுக்கும் அப்படின்னு சொன்னார். சரியான்னு சொல்லி பேசிட்டு இருந்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்த பிறகு அவர் யார்ட்டையும் பேசலை. அதுக்கு அடுத்த நாள் அடங்கிட்டார். என்ன இது ரொம்ப அற்புதமான நிகழ்வுகள், அவருடைய நினைவுகள். சந்திக்கிற கடைசி தருணத்துல ஒரு நாள் முன்னாடி உங்களை சந்திக்கிறார். ஆமா, ஒரு டிவைன் செயல். ஆமா, அந்த ஒரு வாரமும் எதுவும் சாப்பிடாதவர் என்னோட சேர்ந்து அது டொரினோ வாங்கிட்டு வந்து சாப்பிட்டாரு, அது பேசினாரு. அது ரொம்ப மகிழ்ச்சியாக, அதாவது ஒரு சாவு காத்துட்டு இருக்க ஒருத்தரை பார்க்க போற உணர்வு எனக்கும் இல்லை, அவரும் அதை பத்தி நினைக்கிறார். ரொம்ப மகிழ்ச்சியா ஜாலியாக பேசிட்டு வந்தோம். எப்பவும் பேசுற மாதிரி தான் இருந்துச்சு. இதுதான் வந்து அந்த இறைவன் அடைகிறதுக்கு அந்த மரணம்ங்கிறத அவர் எதிர்கொண்ட முறை இருக்குல்ல, ரொம்ப அழகா இருக்கும். அவர் கடைசி நாளில் கூட பார்த்தீங்கன்னா அவருடைய நகைகள்லாம் பவளம் மாதிரி இருக்கும், அவ்வளோ எளிமையாக இருக்கும். உடம்பு சின்ன உடம்பு, ஆனால் ஒரு விதமான அழகா இருப்பார், ரொம்ப அற்புதமாக இருப்பார். இதே மாதிரி நிகழ்வுகள் நிறைய இருக்கு. என்ன, இது வந்து ஒரு ஞான மார்க்கம் வழின்னு சொல்றீங்க. ஆமா, அவருடைய வழி வந்து ஞான மார்க்கம் தான். அவர் கடுமையான பயிற்சிகள், யோகா இதெல்லாம் பண்ணல, எளிமையா தனக்குள்ள இருக்க இறைத்தன்மையை உணர்ந்தவர், அதை நோக்கி போனார்.